கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் கலாத்தியர் 6:14 இப்படியாக சொல்கிறது, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. இந்த வார்த்தை சொன்ன பவுலுடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீங்களானா, அவர் சகல நியாயப்பிரமாணங்களையும் கற்றறிந்தவராக காணப்பட்டது வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அந்நாட்களில் ரோம் அரசாங்கம் அவருக்கு எல்லா விதமான சகல அதிகாரங்களையும் கொடுத்திருந்ததையும் வேதம் சுட்டி காண்பிக்கிறது. அதனால தான் சபையில் அநேகர் அவர் துன்பப்படுத்தினதை வேதம் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடியும். இது எல்லாவற்றை காட்டிலும் என்றைக்கு இயேசு கிறிஸ்து அவரை சந்தித்தாரோ, என்றைக்கு தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக சிலுவையின் இரத்தத்தினால் கழுவப்பட்டது என்பதை உணர்ந்தாரோ, அதிலிருந்து அவர் மேன்மை பாராட்டின காரியம் என்ன தெரியுமா? சிலுவை மாத்திரம்தான் என்பதை இந்த வேத வார்த்தை உறுதிப்படுத்துகிறது. அவர் ரட்சிக்கப்பட்ட பின்பாக தேவனாய் கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட போது கூட எல்லா அப்போஸ்தலரை காட்டிலும் அதிகமான நிருபங்களை எழுதின போதும், புறஜாதிகள் மத்தியில் அநேகரை ஆண்டவருக்காக ஆயத்தப்படுத்தின போதும் கூட சிலுவை மாத்திரம் மேன்மைப்படுத்தி பேசுகிறத இந்த வேத வார்த்தை உறுதிப்படுத்துகிறது. இன்னைக்கு நாம் எதை மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? நம்முடைய படிப்பை குறித்தா, நம்முடைய குடும்ப பின்னணியத்தை குறித்தா, ஒருவேளை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்தா, இல்லை பொருளாதார நன்மைகளை குறித்தா, எதை குறித்து நாம் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்த்து நம்மை சரிப்படுத்தி கொள்ளலாம். இந்த வார்த்தையின் மூலமாக இன்றைக்கு ஆவியை நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். பவுல் இவ்வளோ தூரத்துக்கு சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கான காரணம் என்ன தெரியுமா? 5வது அதிகாரம் 24வது வசனம் கலாத்தியர் புஸ்தகம் இப்படியாக சொல்கிறது, கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாமும் கூட கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறோமே, நம்முடைய மாம்ச கிரிகளை, அதன் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுத்துருப்போம். ஆனால் நாமும் கூட சிலுவை குறித்து மாத்திரம் தான் மேன்மை பாராட்டுவோம். நமக்கு ரட்சிப்பை கொடுத்த, நமக்கு புது வாழ்வை கொடுத்த, இன்றைக்கும் தெய்வ சமாதானத்தையும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்து கொண்டிருக்கிற சிலுவை குறித்து மாத்திரம் தான் நம்ம மேன்மை பாராட்டுகளாக மாறிவிடுவோம். இங்கே நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம்? கிறிஸ்தவர்கள் என்று சொல்லியும் மாம்சத்தையும் அதன் ஆசையையும் சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் நாம் உலக பிரகாரமான காரியத்தை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருப்போம். நாம் யார் என்பதை அறிந்து பார்த்து, நாம் எதை மேன்மை பாராட்டுகிறோம் என்று உணர்ந்து பார்த்து தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். பவுலை போல ஆண்டவரை நாங்களும் சிலுவை குறித்து மாத்திரம் மேன்மை பாராட்டுகிறவர்களாக, என்னுடைய மாம்சத்தையும் ஆசையையும் சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவர்களாக, கிறிஸ்துவின் நற்கந்தங்களாக வாழ அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் அன்று விழுந்து போகிற பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து தெய்வ கரம் அவர்களோடு கூட இருந்து எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் தெய்வ திட்டத்தின்படி நிறைவேற்றி ஒவ்வொருத்தரையும் கனப்படுத்துங்க. கிருபை சமாதானம் பெருக பண்ணுங்க. ஆசீர்வாதத்தை உயர்த்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல அருமை பிதாவே. ஆமென்.